வில்லியனூரில் பேக்கரி நடத்தும் பெண் உரிமையாளரிடம் பிரபல ரவுடி போல் பேசி 20 லட்சம் கேட்டு மிரட்டிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் பேக்கரி மற்றும் ஸ்வீட் கடை வைத்திருந்த வஜ்ரவேல் என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி தாடி ஐயனார் மற்றும் அவரது கூட்டாளிகள் படுகொலை செய்தனர். தற்போது அவரது மனைவி வள்ளியம்மாள் பேக்கரி நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி வள்ளியம்மாளை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் தான் தாடி ஐயனார் பேசுகிறேன் எனவும் உடனடியாக 20 லட்சம் பணம் தர வேண்டும், இல்லையெனில் உன்னுடைய கூட்டாளிகளையும் உன்னையும் கொலை செய்து விடுவார்கள் என மிரட்டியுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கல்மேடுபேட்டைச் சேர்ந்த அரவிந்தன், அவரது உறவினர் வில்லியனூர் பாண்டியன் நகர் துரைராஜ் ஆகியோர் மொபைல் போனில் பேசி மாமூல் கேட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருமாம்பாக்கம் காவல்துறை துணை ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பிள்ளையார்குப்பம் சார் காசிமேடு சாலையில் உள்ள மருத்துவக் கல்லூரி அருகே வாலிபர்கள் சிலர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. விசாரணையில் திருப்பாதிரி புலியூரைச் சேர்ந்த ரதீஷ் கண்ணன் என்பதும், வன்னியர்பாளையம் ரேவந்த், புதுப்பாளையம் தனுஷ், தரங்கம்பாடியைச் சேர்ந்த சுமன்ராஜ் ஆகியோர் என்பதும், இதில் தனுஷ் என்பவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்து வருவதும், சுமன்ராஜ் என்பவர் நர்சிங் படித்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 350 கிராம் கஞ்சா மற்றும் 4000 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள கடைகளின் பூட்டை உடைத்து பணம் திருடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் பேக்கரி கடை ஒன்று நடத்தி வருகிறார். இவரது கடையில் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை என்று கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து மர்ம நபர் ஒருவர் கடையில் வைத்திருந்த ரூபாய் 1,25,000 பணம் திருடிச் சென்றுள்ளார். அதேபோல் அன்றைய தினமே அருகே இருந்த டீ கடையில் ரூபாய் 18,000 திருடிச் சென்றார். அதேபோல் மீண்டும் ஒருமுறை அதே நபர் 12ஆம் தேதி மீண்டும் பாலமுருகனின் பேக்கரி கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து பணம் திருடச் சென்றபோது அங்கு பணம் இல்லாத விரக்தியில் அருகே இருந்த மருந்தகத்தின் ஷட்டர் பூட்டை உடைத்து ரூபாய் 50,000 திருடிச் சென்றுள்ளார். இந்நிலையில் கடைகளின் உரிமையாளர்கள் சிசிடிவி காட்சிகளுடன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகார்களின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்தபோது அந்த கொள்ளையன் விழுப்புரம் வழியாக செல்வது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக காவல்துறையினரிடம் அனுப்பி விசாரித்தபோது புதுச்சேரியில் உள்ள கடைகளில் உடைத்து திருட்டில் ஈடுபட்டது கள்ளக்குறிச்சி செம்பட்ட மலையனூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் ஐயப்பன் என தெரியவந்ததை அடுத்து கல்வராயன் மலையில் பதுங்கி இருந்த ஐயப்பனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் ஐயப்பன் தனது 2 மூத்த அண்ணன்களுடன் இதுபோல் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதும், வேறொரு திருட்டு வழக்கில் தனது அண்ணன்களுடன் கைதாகி கோவை சிறையில் இருந்து 1 மாதம் முன்புதான் பிணையில் வெளியே வந்ததும், அங்கிருந்து ஒரு 2 சக்கர வாகனத்தை திருடி வந்ததாகவும், பின்னர் தனது மாமா ஒருவர் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதால் அவரை பார்க்க கோவையில் திருடிய வாகனத்தில் வந்தபோது அவரை பார்த்துவிட்டு வில்லியனூர் பகுதிக்கு வந்து திருட்டில் ஈடுபட்டதாகவும், கொள்ளை அடிக்கும் பணத்தில் உல்லாசமாக வாழ்க்கை வாழ்ந்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஐயப்பனிடம் ரூபாய் 50,000 பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 9 பேரிடம் 65,000 ரூபாய் அபகரித்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த
சுகன்யா ஈஸ்வரி என்பவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்த விளம்பர லிங்கை தொடர்பு கொண்டபோது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 2997 ரூபாய் திருடப்பட்டது. இதேபோல் கீர்த்தனா என்பவர் லோன் செயலி மூலம் பெற்ற கடனுக்கு அதிக பணம் செலுத்த கூறி சைபர் கிரைம் கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 19,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த 9 பேரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் 65,000 ரூபாயை ஏமாற்றி அபகரித்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரே நாளில் பலரிடம் இணைய வழி மூலம் 3,28,000க்கும் மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மாதவரம் என்பவரிடம் அடையாளம் தெரியாத நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மும்பை காவல் நிலைய அதிகாரி போல் ஆள் மாறாட்டம் செய்து பண மோசடியில் ஈடுபட்டவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் பணம் பெறுவதற்கு முன்பு அவர் தனது கேமராவை OLX கொரியர் மூலம் முகம் தெரியாத நபருக்கு விற்றதாகவும், ஆனால் பார்சலை பெற்ற பிறகு அந்த நபர் அழைப்பை துண்டித்துள்ளதாகவும் அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த தீபா என்பவர் பொருட்கள் வாங்க ஆர்டர் செய்து பொருட்களை பெற்றதும் சில அவற்றில் சேதம் அடைந்ததை கண்டு திருப்பி அனுப்பிய பிறகு எந்த பதிலும் இல்லை என புகார் செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த அருண் என்பவர் வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து டெலகிராம் மூலம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி முதலீடு செய்யும்படி வற்புறுத்துவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவர் உடனடி கடன் விண்ணப்பம் மூலம் கடன் பெற்றதாகவும், அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முறைகேடாக செய்திகளை அனுப்பியும் வீடியோ கால் செய்தும் பணம் தருமாறு மிரட்டுவதாகவும் புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த அருள் ஜோதி என்பவர் முகம் தெரியாத நபர் வங்கி மேலாளர் போல் ஆள் மாறாட்டம் செய்து 28,363 ரூபாய் பணம் மோசடி செய்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சிவநாதன் என்பவர் ஃபேஸ்புக் விளம்பரம் மூலம் 4,850 மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் டெலகிராம் மூலம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி 2,95,000 பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் கடன் விண்ணப்பம் மூலம் கடன் பெற்று குறிப்பிட்ட தேதிக்குள் வட்டியுடன் கடன் தொகையினை செலுத்தியதாகவும், ஆனால் அடையாளம் தெரியாத நபர் தனது மார்பிங் படங்களை அனுப்பி அதிக பணம் தருமாறு மிரட்டுவதாகவும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்க முயன்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள 20 போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக லாஸ்பேட்டை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் நள்ளிரவு தாகூர் நகரில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த வாலிபர்களை பிடித்து விசாரித்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த சசிதரன் என்பதும் ரெஸ்டோ பார்களில் டிஜே இசை நிகழ்ச்சி நடத்துபவர் என தெரிய வந்தது. சசிதரனை சோதனை செய்தபோது LSD என்கின்ற போதை ஸ்டாம்ப் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. சசிதரனிடம் இருந்து 7 போதை ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்திய போது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் சென்னையைச் சேர்ந்த ஆஷிக் என்பவரிடம் இருந்து போதை ஸ்டாம்பை வாங்கியதாக தெரிவித்தார். இதனையடுத்து ஆஷிக்கை கைது செய்து விசாரித்த போது அவரது நண்பர் சென்னையைச் சேர்ந்த என்ஜினியர் மாணவர் சந்தோஷ் என்பவரிடம் இருந்து வாங்கியதாக கூறினார். உடனே காவல்துறையினர் சென்னைக்கு விரைந்து சென்று அவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்கள் 2 பேரிடம் இருந்து 13 போதை ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதை ஸ்டாம்புகளின் மதிப்பு ரூபாய் 1,00,000 ஆகும் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு போதை ஸ்டாம்ப் சப்ளை செய்தது யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியில் வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்குள் செல்போன் பேசியபடி தண்ணீர் குடிப்பது போல் பாவனை செய்து அங்கிருந்த கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 பணத்தை திருடிச் செல்லும் டிப்டாப் ஆசாமி தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் அதே பகுதி பிள்ளையார்குப்பம் சாலையில் வீட்டு கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் நேற்றைய முன்தினம் கடையில் உள்ள அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு பின்புறம் கட்டுமான பொருட்கள் வைத்திருந்த இடத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் அலுவலகம் வந்து பார்த்தபோது அங்கிருந்த கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 மாயமாகி போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த டிப்டாப் ஆசாமி ஒருவர் கடை வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்போன் பேசியபடியே கடையின் அலுவலகத்திற்குள் நுழைந்து தண்ணீர் குடிப்பது போல் பாவனை செய்து தொடர்ந்து அங்கும் இங்கும் நோட்டமிட்டு பின்னர் கல்லாப்பெட்டியில் இருந்த ரூபாய் 40,000 பணத்தை லாபகமாக திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து அக்காட்சிகளுடன் பாஸ்கர் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த டிப்டாப் ஆசாமியினை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 3,28,000 ரூபாயை அபகரித்த சைபர் கிரைம் கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் பிரசாத். இவருக்கு மொபைல் போனில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் பணம் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என தெரிவித்தார். அதை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 2,95,000 ரூபாயை மர்ம நபர் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் அருள் ஜோதி என்பவரிடம் வங்கி கிரெடிட் கார்டு வெகுமதி தரப்படுவதாக கூறி அவரது மொபைல் போனில் வந்த OTP எண்களை வாங்கினார். அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 28,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிவானந்தம் என்பவர் தனது பேஸ்புக்கில் வந்த லிங்கை கிளிக் செய்தார். அதில் தனது வங்கி விவரங்கள், பாஸ்வேர்டு உள்ளிட்டவைகளை அவர் பதிவு செய்த பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 5,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரே நாளில் 3 பேரிடம் இணைய வழி மூலம் 1,31,222 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலைச் சேர்ந்த கௌதம் என்பவர் பொருட்களை வாங்க ஆர்டர் செய்து நம்பிக்கை அடிப்படையில் 2,020 ரூபாய் பணம் செலுத்திய பிறகு அடையாளம் தெரியாத நபர் எந்த பொருளையும் தரவில்லை என்பதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி ஈழன் ஜான் என்பவருக்கு கைபேசி எண்ணில் இருந்து தனக்கு 500 ரூபாய் அனுப்பப்பட்ட SMS வந்ததாகவும் பிறகு அவரது ICI கிரெடிட் கார்டில் இருந்து 79,946 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தனது கிரெடிட் கார்டை முடக்கி வைத்துள்ளதாகவும் புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த மகாதேவன் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் தனது நண்பர்களிடம் பணம் கேட்டு தனது மொபைலை அடையாளம் தெரியாத ஒருவர் திருடி விட்டதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த திலீப் என்பவர் முகம் தெரியாத நபர் ஒருவர் தனது மனைவியின் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டும் தனது மனைவி எண்ணை தவறாக பதிவேற்றம் செய்ததாகவும் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த தீபக் என்பவரிடம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மும்பை காவல் நிலைய அதிகாரி போல் ஆள் மாறாட்டம் செய்து வெளிநாட்டில் சட்டவிரோதமாக உள்ள வங்கிக் கணக்கை முடக்குவதற்கு அபராதம் செலுத்துமாறு கேட்டு 49,256 ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் 1,82,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமபிரியா என்பவருக்கு அடையாளம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி வேலை செய்து சம்பாதிக்கலாம் என கூறி 21,800 ரூபாய் அடையாளம் தெரியாத நபரிடம் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் ஜவஹர் என்பவர் தெரியாத நபர் ஒருவர் கிருஷ்ணா பைனான்ஸ்
பைனான்சில் கடன் அலுவலராக பணியாற்றுவதாக ஆள் மாறாட்டம் செய்து குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை வழங்குவதாக கூறி அவரிடம் 15,500 ரூபாய் பணம் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் சரவணன் என்பவர் OLX விளம்பரம் மூலம் பொருளை வாங்க முகம் தெரியாத நபரிடம் 4,400 ரூபாய் செலுத்தி பணத்தை இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் சவிதா என்பவர் சந்தேகத்திற்கு இடமாக செய்திகள் தனக்கு வருவதாகவும் யாரோ தெரியாத நபர்கள் தனது மொபைல் போனை ஹேக் செய்துள்ளதாகவும் புகார் செய்துள்ளார். இதேபோல் இயேசுதாஸ் என்பவர் கடன் செயலி மூலம் கடன் வாங்கி தொகையினை திருப்பி செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர்கள் தனது மார்பிங் புகைப்படங்களை அனுப்பி மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் முஸ்தாக் அகமது என்பவருக்கு போர்ச்சுகலில் வேலை வாங்கி தருவதாக அடையாளம் தெரியாத நபரிடம் 15,500 ரூபாய் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் ஐயப்பன் என்பவர் லோட் செயலி மூலம் கடன் வாங்கி தொகையினை உரிய தேதிக்குள் திருப்பி செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர்கள் தனது மார்பிங் புகைப்படங்களை அனுப்பி மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் ஷாகுல் ஹமீது என்பவர் முகம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் இருந்து 51,000 ரூபாய் பெற்று ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். மேலும் அழகேசன் என்பவரிடமும் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக முகம் தெரியாத நபர் 20,000 ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். மேலும் பாஸ்கரதாஸ் என்பவரிடம் முகம் தெரியாத நபர் தனது Facebook கணக்கை ஹேக் செய்து அதன் மூலம் 2,260 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். ஜமுனா என்பவர் முகம் தெரியாத நபர் ஒருவர் தனது சுய விவரத்தில் உள்ள புகைப்படங்களை பயன்படுத்தி போலியாக கணக்கை உருவாக்கி பாலியல் தொழில் செய்யும் பெண்ணாக சித்தரித்துள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் ராதாகிருஷ்ணன் என்பவரிடம் SBI வங்கி கணக்கில் இருந்து 49,897 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். மனோஜ்குமார் என்பவர் சிலர் தனக்கு சில அறியப்படாத மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளதாக புகார் செய்துள்ளார். சுந்தர ராமன் என்பவரிடம் தொலைத்தொடர்பு அதிகாரி போல் ஒருவர் பேசி தன்னுடைய ஆதாரத்தை கேட்பதாக புகார் செய்துள்ளார். ஸ்வஷ்மா என்பவர் இணைய வழி மூலம் தேர்வு கட்டணமாக 450 செலுத்திய பிறகு எந்த பதிலும் வரவில்லை என புகார் செய்துள்ளார். மேலும் புவனேஸ்வரி என்பவர் ரியல்மி போட்டோக்களை ஆர்டர் செய்ததாகவும் அதற்காக 1,699 செலுத்திய பிறகு இணையதளம் உண்மை இல்லை என தெரிய வந்ததாக புகார் செய்துள்ளார். இதுகுறித்து இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரெஸ்ட்ரோ பார்களில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த வழக்கில் கேரள வாலிபரை போலீசார் கைது செய்து ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 100 போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போதை ஸ்டாம்ப் விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மூவருக்கும் போதை ஸ்டாம்ப் சப்ளை செய்த கேரளாவை சேர்ந்த நபரை பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சென்னை விரைந்தனர். சென்னை கூடுவாஞ்சேரி பகுதியில் தங்கி தொலைதூர கல்வி பயிலும் BBA படித்து வந்த கேரள திருச்சூர் அழிக்கோடி பகுதியை சேர்ந்த ஹசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 100 போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஹசின் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த நபரிடம் இருந்து போதை ஸ்டாம்புகளை மொத்தமாக வாங்கி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்துள்ளார். தலைமறைவாக உள்ள பெங்களூரு ஆசாமியை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இன்று நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்ததில் அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்றும் அவர் காரைக்காலில் இருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வாங்கி செல்வதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான 150 மது பாட்டிலை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை பரவலாக நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து
தவளக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் தவளக்குப்பத்தை அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் உள்ள ஈமச்சடங்கு கொட்டகை அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் வாலிபர்கள் சிலர் இருந்துள்ளனர். இவர்களை பிடித்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுனில், சசிதரன், இளம்பருதி என்பதும் தெரியவந்தது. இப்பகுதியில் இவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து உடனடியாக இவர்களை கைது செய்து வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களிடம் இருந்து 15,000 மதிப்புள்ள 145 கிராம் கஞ்சா பொட்டலங்களும் 3 செல்போன்களும் 2 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா பெயரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக 5 பேரை பெரிய கடை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஷைன் பியூட்டி கேர் அண்ட் ஸ்பாவில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் காவல் கண்காணிப்பாளர் ஸ்வாதி சிங் உத்தரவின் பேரில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பாலியல் தொழில் நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்த 6 பெண்களை காவல்துறையினர் மீட்டனர். இதைத் தொடர்ந்து பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லதா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கடலூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரத் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த செல்போன் மற்றும் பணம், இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் ஏற்கனவே கோரிமேடு காவல் நிலையத்தில் இதேபோன்று வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பல்வேறு வகையில் ரூபாய் 6,63,000 பணம் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் மொபைலுக்கு மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பணம் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் கிடைக்கும் என்று கூறினார். அதை நம்பி அவர் தவணை முறையில் ரூபாய் 5,44,000 பணத்தை தனது வங்கிக் கணக்கு மூலம் அனுப்பினார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. அதேபோல் புதுச்சேரி வெங்கடகிருஷ்ணனிடம் வங்கி அதிகாரி போல் பேசிய நபர் கிரெடிட் கார்டு சலுகை என கூறி அவரது வங்கி விவரங்களை வாங்கி OTP எண் மூலம் ரூபாய் 50,000 பணத்தை எடுத்துள்ளார். மேலும் 4 பேரிடம் மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு நூதன முறையில் மொத்தம் ரூபாய் 69,000 பணத்தை மோசடி செய்தனர். இவர்கள் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 28ஆம் தேதி ஒரே நாளில் 11 பேரிடம் இணைய வழி மூலம் 2,24,763 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த அஜித் என்பவர் கடன் செயலி மூலம் கடன் பெற்று ரூபாய் 7,500 செலுத்திய பிறகு கடனை வட்டியுடன் செலுத்துமாறு சந்தேக நபர் மிரட்டுவதாகவும் புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த அருள் ஜோதி என்பவருக்கு SBI வங்கி என முகம் தெரியாத நபரிடம் இருந்து தனக்கு ஒரு செய்தி வந்ததாகவும் அவர் அறிவுறுத்தலின்படி வங்கி விவரங்களை தெரிவித்ததாகவும் பின்னர் 1,100 தொகையினை இழந்ததாகவும் புகார் அளித்துள்ளார். இதேபோல் வாஞ்சிநாதன் என்பவர் முகநூலில் விளம்பரத்தை பார்த்து வங்கி விவரங்கள் மற்றும் 4,980 ரூபாயினை இழந்துள்ளதாக புகார் கூறியுள்ளார். இதேபோல் மகாதேவன் என்பவர் ரயில் பயணத்தின் போது தனது மொபைலை தொலைத்து விட்டதாகவும் அந்த மொபைலை பெற்ற நபர் தன்னை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் 43,200 ரூபாய் தரும்படி கோரியதாகவும் பணத்தை செலுத்திய பிறகு அவர் காணாமல் போனதால் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதை உணர்ந்து பணத்தை இழந்துள்ளதாக புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த நபில் என்பவரிடம் ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் சேவைகளில் வேலைவாய்ப்பு இருப்பதாக ஆசை வார்த்தை கூறி மர்ம நபர் 41,049 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த சசிதரன் என்பவர் யூடியூப் சேனல் விளம்பரம் பார்த்து கடன் பெற லோன் செயலி மூலம் 60,000 ரூபாய் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் தினேஷ் என்பவருக்கு முகம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலை என கூறி 48,934 ரூபாய் இழந்துள்ளதாக புகார் செய்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த கிரிஷ் என்பவர் தனக்கு தெரியாத நபர் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு மிரட்டி 13,000 இழந்துள்ளதாகவும் புகார் செய்துள்ளார்.
இதேபோல் விமல் பிரசாத் என்பவர் ஃபேஸ்புக் கணக்கை ஹேக் செய்யப்பட்டு தனது சொந்த கணக்கில் பாலியல் உள்ளடக்கத்தை பதிவிட்டுள்ளதாகவும் புகார் அளித்துள்ளார். இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் பாணிமம் சட்டர்ஜி என்பவரிடம் SBI வங்கி என கூறி தெரியாத நபரிடம் இருந்து செய்தி வந்ததாகவும் அவரின் அறிவுறுத்தலின்படி விவரங்களை தெரிவித்து 5000 ரூபாய் இழந்துள்ளதாக புகார் செய்துள்ளார். இதுகுறித்து இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்திலிருந்து விற்பனைக்காக புதுச்சேரிக்கு கஞ்சா கொண்டு வந்த கேரள வாலிபர்கள் 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே ஒதியஞ்சாலை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி கையில் பையுடன் நின்றிருந்த 2 வாலிபர்களை விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது பையை சோதனை செய்தபோது அதில் கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த அஸ்வின் சாமுவேல் ஜோன்ஸ், கொல்லத்தை சேர்ந்த ஜிஜோ பிரசாத் என்பதும் வெளி மாநில போதை கும்பலிடம் கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்கள் 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. தகவலின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குரு தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த அப்துல் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதன் பின்னர் அப்துலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் லாட்டரி சீட்டு விற்ற 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் ரகசிய சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்ற புதுச்சேரி கொசப்பாளையத்தை சேர்ந்த சுந்தர், பெருமாள், கொம்பாக்கத்தை சேர்ந்த சபரிநாதன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட 3 இலக்க லாட்டரி சீட்டு, ரூபாய் 27,300 ரொக்கப்பணம், 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாகூரில் பள்ளி மாணவனை கடத்த முயன்றதாக வடமாநில இளைஞர்கள் 2 பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பாகூர் தெற்கு வீதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே நேற்று மாலை சுற்றித் திரிந்த வட மாநிலத்தை சேர்ந்த 2 வாலிபர்கள் மாணவனை கடத்த முயன்றதாக கூறி அவர்களை பொதுமக்கள் பிடித்து பாகூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்த பொதுமக்கள் ஸ்டேஷன் முன் திரண்டனர். பிடிபட்ட வடமாநில இளைஞர்களிடம் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் விசாரணை நடத்தினார். அதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 2வரும் விழுப்புரத்தில் தங்கி புதுச்சேரி மற்றும் தமிழக கிராம பகுதியில் பெட்ஷீட் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் பாகூரில் பெட்ஷீட் விற்பனை செய்தபோது பள்ளி மாணவனை கடத்தல் முயன்றதாக பொதுமக்கள் அவர்களை பிடித்து வந்தது தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 29ஆம் தேதி ஒரே நாளில் 12 பேரிடம் இணைய வழி மூலம் 55,32,822 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரிடம் ஆன்லைனில் அதிகம் சம்பாதிக்கலாம் என முகம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பேசி 5,71,861 ரூபாய் பணம் மோசடி செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். ஏனாமை சேர்ந்த சத்யநாராயணா என்பவர் முகநூலில் விளம்பரம் பார்த்து வங்கி விவரங்கள் உள்ளிட்டவற்றை தெரிவித்தவுடன் முகம் தெரியாத நபரிடம் 4,760 ரூபாய் இழந்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த விநாயகம் என்பவர் வங்கிக் கணக்கில் அவருக்கு தெரியாமல் 8,300 டெபிட் செய்யப்பட்டுள்ளதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவருக்கு
வெளிநாட்டில் வேலை வாங்கி தரும்படி கூறி ரூபாய் 80,000 மர்ம நபர் ஏமாற்றியுள்ளதாக புகார் அளித்துள்ளார். விமல் பிரசாத் என்பவரின் பேஸ்புக் கணக்கை ஹேக் செய்து மர்ம நபர்கள் சில தேவையற்ற உள்ளடக்கங்களை பதிவிட்டு மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுவை தங்கபாண்டியன் என்பவர் கடன் செயலி மூலம் கடன் வாங்கி 15,000 திருப்பி செலுத்தி அதன் பிறகு சந்தேக நபர் மார்பிங் செய்த புகைப்படங்களை அனுப்பி அதிக பணம் அனுப்புமாறு மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளார். மோகனசுந்தரம் என்பவர் தெரியாத நபரிடம் தனது வங்கி விவரங்களை அளித்து 16,000 ரூபாய் இழந்துள்ளதாகவும், ஜெயபாலன் என்பவர் இவரது சேமிப்பு கணக்கில் இருந்து 5,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், விநாயகம் என்பவர் வங்கி கணக்கில் இருந்து முகம் தெரியாத நபர் 8,300 ரூபாயை எடுத்துள்ளதாகவும், ஆரியமாலா என்பவருக்கு தெரியாமல் அவரது வங்கி கணக்கில் இருந்து 15,000 ரூபாய் டெபாசிட் செய்துள்ளதாகவும், புதுவை செல்வராஜ் என்பவருக்கு முகம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி வேலை செய்வதாக வற்புறுத்தி 30 லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். ரமேஷ்குமார் என்பவருக்கு அடையாளம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக வற்புறுத்தி 17,74,600 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், ஹரிராமன் என்பவர் OLX-இல் பொருட்களை வாங்க ஆர்டர் செய்து 34,000 ரூபாய் பணத்தை செலுத்திய பிறகு எந்த பதிலும் வரவில்லை என புகார் செய்துள்ளார். விமல் பிரசாத் என்பவருக்கு பேஸ்புக் கணக்கை ஹேக் செய்து பாலியல் உள்ளடக்கத்தை பதிவிட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். மேலும் அர்ஜுமா காடுன் என்பவர் தான் எந்த கடனும் பெறவில்லை என்றும், ஆனால் தெரியாத நபர் வாட்ஸ்அப் மூலம் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை வெளியிடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். முகமது நிசாம் என்பவரிடம் முகம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு மும்பை காவல்துறை அதிகாரி போல் ஆள் மாறாட்டம் செய்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரது வங்கி கணக்கின் விவரங்களையும் கணக்கை முடக்க அபராத தொகையையும் செலுத்துமாறு கேட்பதாக புகார் தெரிவித்துள்ளார். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எம்டெக் பட்டதாரியிடம் 5,71,000 மோசடி செய்த ஆன்லைன் மோசடி கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகரைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். என்ஜினியரான இவரது மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்தது. இதைத் தொடர்ந்து பேசிய அவர் தன்னை சீனியர் ஸ்மித் என்று அறிமுகம் செய்து கொண்டு வெங்கடேஷிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிகம் வருமானம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இதனை நம்பிய வெங்கடேஷ் முதலில் ரூபாய் 4,500 முதலீடு செய்தார். அதற்கு அவருக்கு கூடுதலாக ரூபாய் 1,500 கிடைத்துள்ளது. அதன் பின்னர் அவர் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 5,71,861 ரூபாய் செலுத்தினார். அதன் பின்னர் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. உடனே அவர் சீனியர் ஸ்மித்தை தொடர்பு கொண்டார். ஆனால் அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார். வெங்கடேஷ் புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.